மாமா, காப்பி குடிங்க. காப்பியா? குடுமா, குடிப்போம். ஐயோ, காப்பியை போட்டு ஒய்யாம கொடுக்காதம்மா. அவர் உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா யாரு பாப்பா? காலையில சாப்பிட்டு முடிச்ச உடனே மாமா காப்பி குடிப்பாங்கன்னு ராஜு சொன்னாரு. அதனாலதான் காப்பி கொண்டு வந்ததே. அவனுக்கு வேற வேலை இல்லை, என்னத்தையாவது ஒன்று சொல்லி விட்டுருவான். அவன் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடாத. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடு. ஏமா அவ கிடக்கா, அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்காதம்மா. நான் சாப்பிட்ட உடனே தினம் காப்பி குடிப்பேன். கொண்டா அந்த காப்பியை நான் குடிக்க. எத்தே, உங்களுக்கும் காப்பி கொண்டு வந்திருக்கேன், நீங்களும் குடிக்கீங்களா? ஐயையோ, நான்லாம் காப்பி குடிக்க மாட்டேம்மா. நம்மளுக்கும் இந்த காப்பிக்குள்ள ஆவாது. என்னது, காப்பின்னா ஆவாதா? காலையில தானே காப்பி குடிச்சிங்க. காலையில எந்திரிச்ச உடனே காப்பி குடிப்பேன். ஆனா அதுக்கு பிறகு சாப்பிட்டு முடிச்ச பிறகுலாம் காப்பி குடிக்க மாட்டேன். அதுக்கு பிறகு டீ குடிப்பேன். டீ போட்டு கொண்டு வரியா? அப்படியா, சரி, நான் டீ போட்டு கொண்டு வரேன். இப்போ வேண்டாம்மா, பூரியை போட்டு சாப்பிட்டாச்சுல. காப்பி டீ ஒன்றும் வேண்டாம். ஒரு மணி நேரம் கழிச்சு டீ கொண்டு வந்து கொடுன்னு. சரி தேய், 1 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வந்து தாரேன். இப்போ போட்டு வச்ச காப்பி கையில் இருக்குல்ல, அதை நீயே குடிச்சிருமா. ஏமா நின்னுக்கிட்டே இருக்க? உட்காரு, உட்கார்ந்து காப்பியை குடி. சரி மாமா, உட்காருதே. ஏம்மா, அடுத்து நீ என்னைக்குமா வேலைக்கு போகணும்? 10 நாளைக்கு லீவு போட்டிருக்கேன் தே, அதுக்கு பிறகுதான் வேலைக்கு போகணும். அப்படியாம்மா, சரி சரி. ஏத்தே, இன்னையிலிருந்து நானே சமையல் பண்ணுதேன். மத்தியானத்துக்கு என்ன செய்ய? பிரியாணி போடவா, இல்லைன்னா கறி குழம்பு ஏதாட்டு வைக்கவா? ஐயோ, முதல்ல இந்த வீட்டில் சமைக்க போகிறேன். கறி மீன் வைக்கவான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கவிச்சிலாம் செய்யக்கூடாது. நீ சாம்பார் வச்சிருமா. சரிங்க தேய், சாம்பார் வச்சிருதே. சாம்பார் வைக்க தெரியுமில்ல? தெரியும் தேய், சாம்பார் வைப்பேன். ஏம்மா மருமோளே, எனக்கு இந்த காலிஃப்ளவரை பொரிச்சு தாரியாம்மா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி மாமா, செஞ்சு தாரேன். இவ ஒருத்தி, அவர் என்ன சொன்னாலும் மண்டைய ஆட்டுவா. அப்படிலாம் ஆட்டாதம்மா. அவருக்கு உடம்பு பூரா சுகரு, கொலஸ்ட்ரால், பிபின்னு கொட்டி கிடக்கு. அவருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பொரிச்ச ஐட்டத்தையே கண்ணில் காட்டக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எத்தை, மாமா அதை ஆசைப்பட்டு கேட்காருல்ல, கொஞ்சோண்டு கொடுக்கலாம். கொஞ்சோண்டு கொடுத்தா தப்பு கிடையாது. அப்படி சொல்லுமா, நீதான் என் மருமகா. இவ செய்வா, செஞ்சு இவளும் என் மகனும் பார்க்க வச்சே திம்பாங்க. நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு வாய் கூட கொடுக்க மாட்டாளுங்க. தின்னுட்டு ஆஸ்பத்திரியில் போய் கிடந்த எவ பாப்பா? எத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. மாமாக்கு ஒன்றும் ஆகாது. மாமாவை ஆரோக்கியமா பார்த்துக்கிட வேண்டியது ஏன் பொறுப்பு. இவரை ஆரோக்கியமா பார்த்துக்கிட போறியாக்கும். சரி, போக போக பார்ப்போம். ராத்திரிக்கு எப்படி தேய்? எல்லாரும் இட்லி தோசை ஏதாட்டும் ஒன்று சாப்பிடுவீங்களா, இல்லைன்னா சோறு சாப்பிடுவீங்களா? உன் வீட்டுக்காரனும் உங்கள் மாமனாரும் தினம் ராத்திரிக்கு இட்லி தோசை சப்பாத்தின்னு ஏதாட்டும் ஒன்று கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாதுப்பா. நான்லாம் தினம் மத்தியானம் சோறு பொங்கும்போது கூட ஒரு கைப்பிடி சோறை சேர்த்து போட்டு பொங்கி வச்சிருவேன். ராத்திரிக்கு தினம் சோறு தான் சாப்பிடுவேன். நம்மளுக்கு சோறு சாப்பிட்டா தான் தூக்கம் வரும். அதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மத்தியானம் உள்ள சாப்பாடே மிச்சம் இருக்கும், நான் சாப்பிட்டுக்கிடுவேன். இவங்க 2 பேருக்கும் தான் ஏதாட்டும் ஒரு பாடு பார்க்கணும். சரி தேய், இனிமே நான் அப்படியே செஞ்சு கொடுத்துருதேன். மத்தியானம் வைக்கிற குழம்புகள் மிச்சம் கிடந்துச்சுன்னா ராத்திரி தோசைக்கு சப்பாத்திக்கெல்லாம் அதையே வச்சுக்கிடணுமா? சரியா? எக்ஸ்ட்ரா போட்டு அது இதுன்னு சட்னி அரைக்கேன், அது இதுன்னு செஞ்சுட்டு கிடக்கக்கூடாது. காலையிலைக்கு வேணா நீ சட்னி அரைச்சிக்கிடலாம், சாம்பார் வச்சுக்கிடலாம். ஆனால் மத்தியானம் உள்ள குழம்பு ராத்திரிக்கு வேஸ்ட் ஆக்காமல் அதையே பயன்படுத்திக்கிடணும். இனிமே இந்த வீட்டில் சமையல் வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கு எப்படி சிக்கனமாக சமையல் பண்ணணும்னு தெரியும். நான் உங்களுக்கு நல்லா சமைச்சு தாரேன். நீங்கள் உட்காந்து சாப்பிட மட்டும் செய்யுங்க. அப்படியாம்மா? சரி, பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல இந்த வீட்டில் சமைக்க போறேன். அதனால நான் சாம்பார் வச்சுட்டு காய் கூட்டுன்னு ஏதாட்டும் ஒன்று செஞ்சுட்டு கொஞ்சம் பாயசம் செய்தே. அந்த பாயசத்தை கூட கொஞ்சம் செஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கட்டா? அவங்க எனக்காண்டி என்னெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதுக்கு நன்றி சொல்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாயசம் கொடுக்கவா? அப்படியா? சரி சரி. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பாயசம் செஞ்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துரு. பிறகு ஒய்யாம கொண்டு கொடுக்குற பழக்கத்தை வச்சுக்கிடக்கூடாது. சரியாம்மா? சரி தேய், நீங்க கூடன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு நாளைக்கு மட்டும் தான் கொடுப்பேன், ஒய்யாமெல்லாம் கொண்டு கொடுக்க மாட்டேன். ராஜ்குமார் எங்க ஆளையே காணும்? வேலைக்கு போயிட்டானா இல்லையா? அவர் கிளம்பிட்டாரு மாமா. பேப்பர் கரெக்ஷனுக்கு போறாரு. ஸ்கூல்ல தான் லீவ் விட்டாச்சுல, அதனால வேற ஸ்கூலுக்கு போறேன்ட்டு கிளம்பி போயிட்டாரு. பேப்பர் கரெக்ஷனுக்கு போறானா? அப்படின்னா பக்கத்து ஊருக்கெல்லாம் போவானே. ஆமா மாமா, அப்படித்தான் சொல்லிட்டு போனாரு. பேப்பர் கரெக்ஷனை முடிக்கிற வரைக்கும் தினம் பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவாரு போலயே. சாயந்தரம் அவனை கொஞ்சம் சீக்கிரம் வந்துட சொல்லிருமா. வேலையை முடிச்சுட்டு வந்துட்டான்னா 2 பேரும் சேர்ந்து எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவீங்கல்ல. கல்யாணம் ஆகி இப்போ 2 நாள் தான் ஆகுது.
இன்னும் வெளியே இப்போதான் போக முடியும். பிறகு 2 பேரும் வேலை வேலைன்னு பிஸியாக அலைவீங்க. வந்தோடனே டயர்டாக இருக்கும், வெளியே போக முடியாது. இந்த 10 நாளைக்குள்ள எங்க போகணுமோ போயிட்டு வந்துருங்கம்மா. சரி மாமா, நான் அவர்கிட்ட சொல்லுதேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, முதல்ல 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போங்க, அதுக்கு பிறகு எங்கனாலும் போங்க. ஆ சரி தே, நீங்க சொல்ற மாதிரியே கேக்கே. பரவாயில்லையே, இந்த பிள்ளை நம்ம என்ன சொன்னாலும் கேட்கா. சரி சரின்னு மண்டைய ஆட்டுதா. நம்ம சொல் பேச்சு கேட்குற பிள்ளைன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி போக போக என்ன செய்தான்னு பார்ப்போம். பானும்மா, சோனு இன்னும் தூங்கி முழிக்கல. அவன் முழிச்சோன்னு கொஞ்சம் அவனை சாப்பிட வச்சிருதியா? ஏம்மா, அவன் தூங்கிட்டு கிடக்கான், அவனை எழுப்பி நான் சாப்பிட வைக்கணுமா? எழுப்பி சாப்பிட வைக்க வேண்டாம்மா. அவன் எந்திரிச்சோன்னு சாப்பாடு இருக்கு சாப்பிடுன்னு சொல்லு, அவன் சாப்பிட்டுக்கிடுவான். சரியா? ஆ சரிம்மா, சொல்லிடுதே. அப்பாவும் நானும் வயலுக்கு கிளம்புதோம், வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிரும்னு. நீங்கள் வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க. பெசாட்டுக்கு விளையாண்டுட்டு கிடங்க. ஆ சரிம்மா. அம்மா சோறு பொங்கி பருப்பு குழம்பு வச்சு அப்பளம் பொரிச்சு வச்சுருக்கேன், ஊறுகாய் பாட்டிலில் கிடக்கு. சரியாம்மா? மத்தியானம் சாப்பிட்டுக்கோங்க. சாயந்தரம் வந்து அம்மா சூட ஏதாட்டு செஞ்சு தாரேன். சரிம்மா, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிடுதே. பானுமா, அப்பா கிளம்பட்டுமா? கிளம்புங்கப்பா, போயிட்டு வாங்க. 2 பேரும் ரோட்டில் போய் ஆடக்கூடாது, வெயில் பயங்கரமாக இருக்குது. சரியா? பெசாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஏம்மா, நாங்கள் 2 பேரும் மஞ்சு வீட்டில் போய் விளையாடட்டுமாம்மா? ஓயாமல் அங்கே போகாதீங்கம்மா, லட்சுமியத்தை ஏதாவது சொல்லிட போகிறாங்க. ஏம்மா, லட்சுமியத்தை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்கம்மா. பிள்ளையெல்லாம் வந்து விளையாடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. மாடியில் ரூம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் அங்கே போயிடுவோம். அதனால் லட்சுமியத்தையே தொல்லை பண்ணவே மாட்டோம். சரி, அப்படின்னா போகிறதா இருந்தால் வீட்டை பூட்டி சாவியை கொண்டு போயிரு. சரியா? சரிம்மா. சோனு எந்திரிச்ச உடனே அவன் சாப்பிட்ட பிறகு நாங்கள் 2 பேரும் கிளம்பி போகிறோம். மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம்மா. சரி பிள்ளைகளா, பார்த்துக்கோங்க, வெயிலுக்குள்ளே சுத்தாதீங்க. காலம் கெட்டு கிடக்கு, வெயில் எமனா அடிக்கி, வெயிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. சரியாம்மா? பார்த்து பத்திரமா போங்க, ஒயாமல் தண்ணி குடிங்க. ஏம்மா, நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்கம்மா, நாங்கள் பத்திரமா இருப்போம். பாத்திமா, நீ வா, நம்ம போவோம். இவ்வளோ நாளாக பிள்ளைகளை விட்டுட்டு போகும்போது பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க, அதனால் பயம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு போனோம். இன்னைக்கு பரீட்சை முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்களா, பிள்ளைகள் வீட்டில் கிடக்கு, விட்டுட்டு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன செய்ய, நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போக வேண்டி இருக்குல்ல. அதுவும் சரிதாங்க, நம்ம நிலைமை என்னைக்கு தான் மாறப்போதோ தெரியல. அப்பா அம்மா, நீங்கள் 2 பேரும் கவலைப்படாமல் இருங்க. நான் நல்லா படித்து நிறைய மார்க் வாங்கி பெரிய வேலைக்கு போவேன். நான் போய் உங்கள் 2 பேரையும் வச்சு நல்லா காப்பாற்றுவேன். உங்கள் 2 பேரையும் வேலைக்கே அனுப்ப மாட்டேன். நீங்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கணும், நான் உங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கிடுவேன். அப்படித்தான் அலமேலு, நல்லா அமுக்குறியே. மண்டவலியெல்லாம் பாதி குறைஞ்சிட்டு. இந்த அலமேலு கையை வச்சா எந்த வழினாலும் காணாமல் போயிடும். என்னன்னு தெரியல, காலையிலேருந்து ஒரு பக்கமாக மண்டை வலிக்கு, அதான் உன்னைய அமுக்க சொன்னேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சூட ஒரு காப்பி கொண்டு வரட்டா? காப்பி குடித்தா கொஞ்சம் மண்டவலி குறையும்ல. காப்பிலாம் இப்போ குடிக்க முடியாதும்மா, முதல்ல மண்டை வலி விடட்டும், அதுக்கு பிறகு காப்பியை பார்ப்போம். இப்போ கொஞ்ச நேரம் இப்படியே அமுக்கு, நல்லா இருக்கு. ஆ சரிம்மா, எப்படியாட்டு இன்னைக்கு உங்கள் மண்டவலியை போக வச்சிருதேன். ராணி, உன்னைய காணும்னு வீடு பூரம் தேடிக்கிட்டு இருக்கேன். இங்கே உட்காந்து என்ன செய்தீங்க? பியானு பார்த்துக்கிட்டு இருக்கியோ? பியானு பார்க்கலங்க, ஒரே மண்டை வலியாக இருக்குது. அதான் போட்டு இவ்வளோ அமுக்க சொன்னேன். கொஞ்சம் தலையை அமுக்கி விட்டுக்கிட்டு இருக்கா, இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. சரி, நான் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். என்ன இன்னைக்கு வேலை இருக்காக்கும்? ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இன்னைக்கு போகணும். அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குது? பெரியாள் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும்ல. சாயந்தரம் தானே போகணும், நான் மத்தியானத்துக்கு பிறகு வந்துடுவேன். ஏன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு போட வேண்டியதானே? லீவு போட முடியாதும்மா, ஆரஞ்சு மண்டையனையும் கொக்கி குமாரையும் வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஆபீஸில் வேலையெல்லாம் கிடக்கு. அவனுக்கு 2 பேரையும் வேலை பார்க்க சொல்ல வேண்டியதானே, நீங்கள் எதுக்கு ஓடுதீரு? டூருக்கு போகிறதுக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. இப்போமே ரெடி பண்ணணும்ல, பிள்ளைகளுக்கு பரீட்சை முடிஞ்சிட்டாம்ல. இன்னும் அடுத்து எல்லாம் போகணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு நம்ம பார்க்கணும்ல. அதானே கேட்கேன்,
இவ்வளோ ஆர்வமாக ஓடுதீரேன்னு பார்த்தேன். டூருங்காக நம்மளையும் கூட்டு போவாங்களான்னு தெரியலையே, எப்படியாட்டு கூட போயிடணும். என்ன அதானே கேட்கேன், எப்படியும் நம்ம தானே கூட்டு போகணும், ஏற்கனவே பேசி வச்சது தானே. சரி சரி, டூரு கூட்டு போகிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குமா? ஒத்த பைசா கூட கை காசை போட்டு செலவழிக்க கூடாது. அவங்கவுங்க துட்டு அவங்கவுங்க செலவழிச்சுக்கிடணும். நல்லா புரியுதா? ஆ, புரியுது புரியுது. அதுக்கு பிறகு அன்னைக்கு சில்பா கல்யாணத்தில் பார்த்தீங்களா, அவ என்னென்ன செஞ்சாளுகன்னு? ஆமாம்மா, எல்லாரும் நல்லா செஞ்சாங்க. சில்பா நம்மளுக்கு வேண்டிய பிள்ளை, நம்மகிட்ட ஏற்கனவே கொஞ்ச நாள் வேலை பார்த்துருக்கா. சரி, அதுக்காண்டி நீங்கள் தாய்மாமா ஸ்தானத்தில் இருந்து அவளுக்கு வெள்ளி பாத்திரம்லாம் வாங்கி வச்சிங்க. நம்ம பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி அவளுக்கும் செஞ்சிட்டீங்க. சரி, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதோடு நிறுத்திக்கோங்க. அவளுக்கு செஞ்சேன் இவளுக்கு செஞ்சேன்னு ஊர்க்காரிகளுக்கு செஞ்சுக்கிட்டு அலையக்கூடாது. டூருக்கு போகும்போது நான் சொன்னது ஞாபகம் இருக்கணும். யாருக்கு எந்த செலவும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏம்மா, உனக்கு எத்தனை தடவைமா சொல்லணும்? நான் எந்த செலவும் பண்ண மாட்டேன், உயிரை போட்டு வாங்காத. கல்யாண வீட்டில் கவனிச்சிங்களா? லட்சுமியும் நம்ம சம்மந்தி அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி போட்டாங்களே, அது எவ்வளோ ஆயிருக்கும்? அது எனக்கு எப்படிம்மா தெரியும்? நீ சம்மந்தியம்மாட்டே போய் கேட்க வேண்டியதானே. கடன் வாங்கி செஞ்சுருக்காங்க. அப்படி செய்யாட்டா என்ன? ஒரு சவரன் பிரேஸ்லெட்டாம், எப்படியும் 1.5 லட்ச ரூபா வந்திருக்கும்ல. எவ்வளோ கடன் வாங்கினாங்கன்னு தெரியல. அந்த பிள்ளைக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சுட்டாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த பிள்ளையும் நல்லா தானே செஞ்சுது. நந்தினி கல்யாணத்துக்கு வந்து செஞ்சுட்டு போனால, அந்த நன்றிக்காக இவங்க செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி கணக்கு கேட்க முடியும்? சரி, அந்த நெட்டச்சியும் மாலாவும் சேர்ந்துக்கிட்டு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாண பொண்ணுக்கு. வண்டி வாங்கினது 1 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிருக்கும்ல. அதுவும் கடனுக்கு வாங்கியிருக்காங்களாம், இன்ஸ்டால்மெண்ட்டு. மாதம் மாதம் 2 பேரும் ஆளுக்கு பாதி கெட்ட போகிறாங்களாம். நம்மளுக்கு என்னம்மா, அவங்க தானே வாங்கியிருக்காங்க, அவங்க தான் கெட்ட போகிறாங்க. நான் கெட்ட போகிற மாதிரி பேசுதே. ஏன்னா நீங்கள் செஞ்சாலும் செய்வீர்ல. நீங்கள் ஏம்மா வேஸ்ட்டாக கெட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் கெட்டி முடிச்சிருதேன், நீங்கள் பெசாட்டுக்கு இருங்கன்னு போய் சொல்லிட்டு வந்துடுவீர். அதனால தான் சொல்லுதேன். அப்படிலாம் நான் செய்ய மாட்டேம்மா, நான் என்ன மெண்டலா? ஓஹோ, அந்த வளர்ந்த குதிரை வண்டி வாங்கி கொடுத்தாலோ? இதை உங்க மாமியாக்காரிக்கு தெரியுமா தெரியாதான்னு நம்மளுக்கு தெரியலையே. எப்படியாட்ட உங்க மாமியாக்காரியை போய் பார்த்து முதல்ல விஷயத்த சொல்லிட்டு வந்துடணுமே, இல்லைன்னா நம்மளுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதே. சரிங்க, போயிட்டு வாங்க, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வந்துருங்கன்னு. மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவேன், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருங்க. ஒரு மணி நேரம் தான் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வாரேன். ஆ சரிங்க. இன்னைக்கு மத்தியானத்துக்கு என்ன செய்ய? மீன் குழம்பு வைக்கிட்டா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மீன் குழம்புலாம் வைக்கக்கூடாது, சாம்பார் வச்சிருங்க. வெள்ளிக்கிழமையா? அது கூட ஞாபகம் இல்லை. வீட்டிலேயே கிடக்கிறதுனால என்ன நாள் என்ன கிழமைன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. இவ வைக்கேங்கா, ஒருவேளை இவ வச்சிருவாளோ? அலமேலு, நீங்க தானே சமையல் பண்ண போறீங்க? ஆமாண்ணாச்சி, நான் தான் சமையல் பண்ணுவேன். சரி சரி, நான் போயிட்டு வாரேன். நல்ல சாப்பாடை செஞ்சு வைங்க. சாப்பாடு இவ செஞ்சிருவாளோன்னு நினைக்கும் போதே ஒரே பீதியா இருக்கே. போயிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம தாமதிக்க கூடாது. என்ன மண்டை அமுக்கிறத விட்டுட்டு? உங்களுக்கு காப்பி போட்டு தரேம்மா, நீங்கள் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டு இருங்க, தலைவலி சரியாயிரும். சரியா? நான் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடுதேன். பிறகு நேரம் கழிச்சு போனால் கடைக்காரன் சொத்தக்காயெல்லாம் வச்சுருப்பான், நல்லா இருக்காது. இப்போவே போனால் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரியாம்மா? போய் வாங்கிட்டு ஓடி வந்துடுதேன். அப்படியா? சரி சரி, போய் வாங்கிட்டு வந்துரு. நம்மளுக்கு நல்ல காயில் சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நீ நல்ல காய் வாங்கிட்டு வந்துருமா. முதல்ல இவங்களுக்கு ஒரு காப்பியை போட்டு கொடுத்துட்டு தூங்க சொல்லிடுவோம், அப்போ தான் பெசாட்டுக்கு படுத்து கிடப்பாங்க. அதுக்கு பிறகு நம்ம கனகாவை போய் பார்ப்போம். போகும்போது அவளுக்கு பிடிச்ச மசால் தோசையும் உளுந்த வடையும் சுட்டு கொண்டு போகணும். அண்ணாச்சி கூப்பிட்டு விட்டீங்க, என்ன விஷயம்? எப்போ நான் உங்ககிட்ட சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிங்களாப்பா? என்ன வேலை சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லலையே. சரியா போச்சு போ. எந்த வேலை சொன்னேன்னே தெரியலையா? ஒன்றும் சொல்லலைன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டே. அண்ணாச்சி, உண்மையாகவே ஞாபகம் இல்லை. சில்பா கல்யாண வேலையை அலைஞ்சம்மா, அதில் கொஞ்சம் மறந்துட்டு. தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லுங்களேன். இப்போ அந்த டூர் விஷயமா ட்ராவல் ஏஜென்சிக்காரனை போய் பார்க்க சொன்னோம்ல, அதெல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? இல்லை அண்ணாச்சி, இன்னைக்கு தான் போய் பார்க்கணும். லேட் பண்ணாதீங்கப்பா, லேட் பண்ணால் டூர் போகிறதுக்கும் லேட்டாகவும்
இவளுக வந்து என்னைய கடி கடின்னு கடிச்சிருவாளுக. சரி அண்ணாச்சி, இன்னைக்கு பார்த்து சாயந்தரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிருதேன். அப்படியே அந்த ஹோட்டல்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு சொல்லிடு. ரூம் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு கேளு. 5 நாளைக்கு ரூம் போடணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக ரூம் சொல்லிடு. அவங்கவுங்க காசு கொடுத்துருவாங்க. அதனால எவ்வளவு என்னன்னு கேட்டு சொல்லு. பஸ்ஸுக்காரன்ட்டையும் தெளிவாக கேட்டுரு. சரியா? சுற்றி பார்க்கறதுக்கு எதுவும் இடம் இருந்துச்சுன்னா அங்கே டிக்கெட்டு செலவு எதுவும் ஆகும்னா அதையும் நீ கேட்டு வச்சிரு. மொத்தமாக சேர்த்து சொல்லுப்பா. எல்லார்ட்டையும் சொல்லிடுவோம். சரி தலைவரே, கேட்டு சொல்லுதேன். போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் பண்ண மாதிரி அரையும் குறையுமா விசாரிச்சுட்டு வந்து சொல்லாதப்பா. நானும் எல்லா ஆள்கிட்டையும் குறைய துட்ட சொல்லியிருந்தேன். அவங்களும் நல்லதா போச்சுன்னு கொடுத்துட்டு வந்துருதாக. அங்கே போன பிறகு பார்த்தா அப்படியே டபுளாக செலவாகுது. எல்லாம் நான் கை காசை போட்டு செலவழிக்க வேண்டியிருக்கு. என் பொண்டாட்டி சண்டைக்கு வாரா. சரி தலைவரே, நான் எல்லாத்தையும் கரெக்டாக விசாரித்து சொல்லுதேன். இன்னைக்கே கேட்டு சொல்லியிருப்பா. நாளையிலிருந்து ஆரம்பிச்சிருவாளுக. தலைவரை எப்போ போகணும்னு என்னைய உயிரை வாங்குவாளுக. அதில் இந்த ராதா இருக்க பற்றியா, என்னைய வீட்டு வாசலை விட்டு வெளியே வர விட மாட்டா. வாசல்லே நிற்பா. தலைவர் என்னாச்சி, என்னைக்கு போகணும், எத்தனை மணிக்கு போகணும், எங்கே ஏதுன்னு உயிரை போட்டு வாங்குவா. அதனால் அவளுகிட்டலாம் சொல்லிட்டோம்னா அதுக்கு பிறகு அவங்க தயாராகிடுவாங்க. அவங்களும் எல்லாரும் ரூபா ரெடி பண்ணணும் பற்றியா. அதனால நம்ம கொஞ்சம் முன்னாலே சொல்லணும். சரி அண்ணாச்சி, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த கதையை முடிச்சிருதேன். மத்தியானத்துக்குள்ளே முடி. இப்போ என்ன செய்ய போகிற? இப்போமே போய் அந்த வேலையை பாருங்க. உடனே செய்யணும், எப்படி செய்ய முடியும்? சொன்ன வேலையை உடனே செய்யத்தான்ப்பா சம்பளம் கொடுக்கேன். போய் செய்யுங்க போங்க. இல்லை நீ வா, நம்ம போவோம். தலைவர் ஏதோ டென்ஷனில் இருக்கார் போல. பிறகு ஏசி விட்டுருவாரு. கிளம்பு. அப்படி என்ன டென்ஷன் வேண்டி கிடக்கு? ஏல போயல, ஏல உயிரை போட்டு வாங்குதே. வீட்டுக்கு போனால் அவள் ஒரே தொல்லை, இங்கே வந்தால் இவனுங்க தொல்லை. செய், எரிச்சலாக இருக்குப்பா. ஊருக்காரங்களுக்கு ஒன்றும் செய்யாதன்னு ராணி சண்டைக்கு வாரா. இவ்வளோ சொத்து கிடக்கு, இதை வச்சு என்ன செய்ய? 7 தலைமுறைக்கு சொத்து வச்சுருக்கேன். என் மாவங்காரனுக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அவனும் நான் சொந்த காலில் தான் நிற்பேன், உங்கள் சொத்துலாம் வேண்டாங்கான். என்ன செய்ய அப்போ நான்? இதை பூரா வச்சு அவிச்சு திங்கவா? 4 மக்களுக்கு கொடுத்தாலாட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. நம்ம ஊர் ஆளுக்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்குமேன்னு பார்த்தேன். இவ தான் ஒருத்தருக்கு கொடுக்க விட மாட்டேக்காளே. டூருக்கு போகிற கணக்கெல்லாம் எழுதி வச்சிருக்கணுங்க. சரி பார்ப்போம். கணக்கை எழுதி வச்சு இந்த ஒரு தடவை காட்டுவோம். என்னதான் செய்யுதான்னு பார்ப்போம். கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வாரேன். சரிம்மா, போய் வாங்கிட்டு வா. இந்த ட்ரௌசரை மட்டும் விட மாட்டேக்கலை. வா. தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க தே, இந்த ட்ரெஸ் போட்டா தான் எனக்கு வசதியா இருக்கு. சரிம்மா, போய் காய் வாங்கிட்டு வா. நான் ஒன்று சொல்லுவேன், கேட்கீங்களா? என்னம்மா சொல்லு. இல்ல தே, சாம்பாருக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. காய்கறி எல்லாம் வேற வேற போடுவாங்க. இந்த வீட்ல நீங்க என்னெல்லாம் காய் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. அதனால நீங்களும் என் கூட கடைக்கு வாங்க. 2 பேரும் சேர்ந்து போய் வாங்கிட்டு வந்துருவோம். நானும் வரணுமா? நீங்களும் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தே. நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் காய் வாங்கிட்டு வருவோம். சரி, மார்க்கெட்டுக்கு தானே வாரேன். சரி, அப்ப நான் வாங்க. வந்து வண்டியில உட்காருங்க. உட்காந்தாச்சுமா. சரி தே, கிளம்புவோமா? எதுவும் கோவம் இருந்துச்சுன்னா பேசி தீர்த்துக்கிடுவோன்னு எங்கேயும் கொண்டு சாச்சு விட்றாதே. என்னத்தை இப்படி சொல்லுவீங்க? நான் வண்டி சூப்பரா ஓட்டுவேன். சரி பார்த்து போ. வண்டி நல்லதாம்மா ஓட்டுதே. மாமியார் மருமகளும் சோடி போட்டுக்கிட்டு எங்க போறாளுங்க? இன்னைக்கு அத்தையை வெளியே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுக்கணும். ஜூஸ் கீஸ் வாங்கி கொடுத்து இவங்க மனசுல இடத்த பிடிச்சிடணும். கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளேயே மாமியாரை வண்டியில் வச்சு தள்ளிக்கிட்டு போறாளே. அந்த அளவுக்கு ராசியா இருக்காங்களோ? நீங்க நல்லா பிடிச்சுக்கோங்க. இருக்கட்டும், இந்த வண்டி தான் வாங்கி கொடுத்துருக்காளுங்கன்னு நினைக்கேன். அதான் மாமியாக்காரியை வச்சு தள்ளிக்கிட்டு போறா. இருக்கட்டும், இது எங்கே போய் முடியுதுன்னு நானும் பார்க்கேன். நான் இப்போ கனகாவை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். அங்கே போய் இந்த வண்டி கதையை சொல்லி என்ன ஏதுன்னு கேட்டு வாரேன். கனகா சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. போய் தோசையை கொடுப்போம். அவள் சாப்பிட்டாலும் சாப்பிடலைனாலும் இந்த மசால் தோசையை பார்த்தானா பேயா திம்பாளே. முதல்லலாம் இவட்ட சண்டை போட்டுட்டே கிடப்பேன். அப்போ நம்மளுக்கே ஒரு மாதிரி டென்ஷனாக கோவமாக ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ மங்கம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு இவ கூட சண்டை போடுறதை நிறுத்திட்டேன். மருமோளே மருமோளேன்னு சும்மா சொல்ல தான் செய்கிறேன். இவளும் எத்தைன்னு நம்ம மேலே பாசமாக கிடக்காளே. எத்தை அதை செய்வா எத்தை இதை செய்வான்னு ஒரே வேலையாக செய்யுதா. இப்போ நம்மளுக்கே இவளை பார்த்தா பாவமாக இருக்கே. எத்தே வேலை முடிஞ்சிட்டுதே. காலையில் காப்பி போட்டது, நம்ம சாப்பிட்டது, சமைச்சது, அந்த பாத்திரங்கள்லாம் கிடந்துச்சுல, எல்லாத்தையும் கழுவி போட்டுட்டேன். அடுப்பங்கரையும் கழுவி விட்டுட்டேன். வீடு முழுசுமே மாப்பு போட்டு தொடச்சிட்டேன் தே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்குல்ல, பூஜை பாத்திரத்தையும் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் தே. ஏம்மா இவ்வளோ வேலையை போட்டு ஒன்றா செஞ்சுட்டு கிடக்கே? நம்ம வீட்டு வேலையை நம்ம தானத்தே பார்க்கணும். சரி வேலையை முடிச்சிட்டல்ல, அப்போ நான் போய் ரெஸ்ட் எடு. பாப்பா தூங்குதல்ல, நீயும் கூட சேர்ந்து தூங்கு போ. சரித்தே, எனக்கும் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. போய் கொஞ்ச நேரம் படுத்துட்டு 11 மணிக்கு எந்திரிச்சு வாரேன். வந்து மத்தியானம் சாப்பாடு செய்யுதேன். சரியா? நான் வர்றதுக்குள்ளே நீங்கள் அவசரப்பட்டு எதுவும் செஞ்சு கிஞ்சு வச்சிடாதீங்க. பெசாட்டுக்கு உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. ஆ சரிம்மா, நீயே செய். உனக்கு அத்தை காயெல்லாம் வெட்டி தாரேன்னு. ஆட்டும் தே, நீங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே சோபால சாஞ்சு படுத்து கிடங்களேன். ஆ சரிம்மா, நானும் அப்படியே படுத்துக்கிடுதேன். நீ போய் தூங்கு போ. பரவாயில்லையே, நம்ம கொஞ்சம் அமைதியாக பேசுனா இவன் நம்மளை தாங்குன்னு தாங்குதாலே. இப்படியே வச்சுக்கிடணும். இப்போந்தான் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்குது. கனகா எப்படி இருக்கே? வாட்டி அலமேலு, என்ன ரொம்ப நாள் ஆளையே காணும். இந்தா உனக்காண்டி இது கொண்டு வந்தேன். என்னது இது? உனக்கு பிடிச்சது தான். மசால் தோசையா? ஆமாட்டி, மசால் தோசை தான். நிறைய சீஸ் எல்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. இப்போந்தான் இட்லியும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்டா என்ன டீ? வெறும் 2 இட்லியை தானே உன் மருமகக்காரி கொடுத்துட்டு போயிருப்பா. அது உன் வயிற்றுக்கு எங்கே காணும்? அதெல்லாம் காணாது. இப்போ சாப்பிடு. நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்தால் தான் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு மசால் தோசை சாப்பிட்டா ஒன்றும் ஆயிராது. சாப்பிடு. சரி, நீ எப்படி இருக்க? ஏன் ரொம்ப நாளாக வரவே இல்லை? வீட்டில் ஒரே வேலையாக கிடக்குமா, அதான் வர முடியல. சரி, நல்லா இருக்குல்ல? பிள்ளைகள் நல்லா இருக்குல்ல? போன வாரம் வீட்டுக்கு போனேன். நல்லா இருக்கு பிள்ளைகள். அதுகளுக்கு துட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். இனிமேல் இந்த வாரம் சனி ஞாயிறு தான் போகணும். நாளைக்கு போகணும். சரி சரி சரி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அது உண்மையா? என்ன விஷயம் கேள்விப்பட்ட? அந்த கல்யாணம் நடந்துச்சுல்ல சில்பா பிள்ளைக்கு. ஆமாம், என் மருமவ போயிட்டு வந்தா. நான் தான் வர முடியாதுன்ட்டேன். எனக்கு முட்டி வலிக்கு, ரொம்ப நேரம் போய் நிற்க முடியல. அதான் நான் வரலம்மா, நீ போயிட்டு வான்ட்டேன். நீ வந்திருந்தீன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன், என்னாச்சு? உன் மருமவ கல்யாணத்துக்கு என்ன செஞ்சாலாம் கேட்டியா? நான் அதெல்லாம் ஒன்றும் கேட்கலம்மா. அவள் என்ன செய்தா எது செய்தான்னு எனக்கு தெரியாது. எதுவும் மொய்யி எழுதியிருப்பா. அதுக்கு என்ன? மொய் எழுதுனாலா? நல்லா குடியை கெடுத்தப்போ ஒன்றும் தெரியாமல் இப்படியே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இரு. உன் தலையில் எல்லாரும் மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்லுதே? உன் மருமவக்காரியும் அந்த ஒத்த ரோசா வச்சுக்கிட்டு ஒருத்தி அலைவாளே, அவளும் சேர்ந்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்காளுக தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அவங்க 2 பேரும் நம்ம 2 பேரும் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. அதான் அவளும் இவளும் சேர்ந்துக்கிட்டு கல்யாண பொண்ணுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துருக்காளுக 1.5 லட்சம் ரூபாய்க்கு. ஸ்கூட்டரா? கல்யாண பொண்ணுக்கு பரிசா ஸ்கூட்டரா வாங்கி கொடுத்தாளுக? ஆமாட்டி, உனக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா. உன்னை அவன் மதிச்சா தானே உன்கிட்ட சொல்லுவா. 1.5 லட்சமா வாங்கி கொடுத்துருக்காளுக. ஆளுக்கு பாதி பாதி துட்டு போட்டு கடனுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் துட்டு கட்டுதாளுகளாம். அப்படியா? என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே அவா. நீ வேணா அவட்ட கேட்டு பாரு. கல்யாண பொண்ணுக்கு என்னம்மா செஞ்சான்னு கேளு. அவள் சொல்லுவா, 500 ரூபா மொய் எழுதுனே, 100 ரூபா மொய் எழுதுனேன்னு உன்னைய சொல்லி ஏமாத்துவா. அப்படிலாம் செய்ய மாட்டாளே. நீ இப்படியே இருந்தீன்னா உன் தலையில் அவள் மிளகா அரைச்சிருவா. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. உனக்கு மட்டும்தான் தெரியாதா, இல்லை அவள் புருஷங்காரனுக்கு தெரியாதான்னு தெரியல. ஏன் அவனுக்கு தெரியுமான்னு தெரியல. வெளியூருக்கு போயிருக்கான். நாளை கழிச்சு தான் வருவான்னு சொன்னான். ஒன்று உன்னை 2 பேரும் சேர்ந்து ஏமாற்றணும், இல்லைன்னா இவ உங்கள் 2 பேரையும் ஏமாற்றணும். ஏதோ ஒன்று நடக்கு. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோ. அதை சொல்லிட்டு போக தான் நான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்தேன். சரி சரி, நான் பார்த்துக்கிடுதேன். சரி, நான் கிளம்புது என்ன, காய்கறி வாங்கிட்டு வரேன்ட்டு ஓடி வந்தேன். போகணும். போயிட்டு வரேம்மா. ஆ சரி டி, போயிட்டு வா. நம்ம மருமவ நம்ம மேலே பாசமாக தான் இருக்கா. இவ சொல்கிறத பார்த்தானா எனக்கு பயமாக இருக்கே. என்ன நடந்திருக்கும்? அந்த வேலையை நல்லபடியாக முடிச்சாச்சு. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டையை மூட்டி விட்டாச்சு. எப்படியும் கனகா சண்டை போடுவா. நம்மளுக்கு சந்தோஷம்தான். போயிட்டு வாரேன். எதுனாலும் நம்மகிட்ட வந்து சொல்லுவாளே, இவ ஏன் வண்டி வாங்கி கொடுத்தேன்னு சொல்லலை. எதுவும் விஷயம் இருக்குமோ? போய் கேட்டுருவோமா? வேண்டாம் வேண்டாம், அவளே சொல்லுதாளான்னு பார்ப்போம். இல்லைன்னா நாளைக்கு கேட்போம். இல்லை இல்லை, எனக்கு மனசு கேட்கல. நம்ம இப்போமே கேட்டுருவோம். மருமகளே, மருமகளே. என்னத்தே, ஏதாவது வேணுமா? எனக்கு ஒன்று வேண்டாம், உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சரி, அதுக்கு முன்னால நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். அது என்னது பின்னால தோசை மாதிரி இருக்கு? ஆமாம், அலமேல வந்துட்டு போனா. மசால் தோசையும் உளுந்த வடையும் கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கா. உங்கள் ஃப்ரெண்டு கொண்டு வந்தால் உடனே சாப்பிடுவீங்கல்ல, நீங்கள் சாப்பிடலையா?
இல்லைம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும்னு தோணலை, அதனால தான் வச்சிட்டேன். சரி, உன்ட்ட ஒன்று கேட்கணும், சொல்லுதியா? ஏன்ட்ட என்னது கேட்கணும்? கேளுங்க. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்ல, கல்யாணத்துக்கு எவ்வளவு மொய் செஞ்ச, அத்தைகிட்ட சொல்லவே இல்லையே. கல்யாண பொண்ணுக்கு நான் மொய்யே செய்யலத்தே, அதுக்கு பதிலாக ஒரு gift வாங்கி கொடுத்துட்டேன். கிஃப்டா? என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தம்மா? எத்தே உங்ககிட்ட விளக்கமாக சொல்லுதேன், அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சுருக்கணும்னு நீங்களே சொல்லுங்கத்தே. சொல்லுமா. சில்பா பிள்ளை இந்த ஊருக்குள்ளே வந்த புதுசில் அவள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு அவளுக்கு தெரியாது. பார்க்கும்போதெல்லாம் எங்களுக்கு முட்டிக்கிடும், ஒரே சண்டை தான். அவள் எங்களை பார்த்து குப்பை பிறக்கிற கூட்டம்பா, நாங்கள் அவளை பார்த்து ஏசுவோம். இப்படியே சண்டை போட்டுட்டே கிடந்தோம் தே. சரி, பிறகு? ஒரு நாள் எங்களுக்கு கோவம் முத்திட்டு, அதனால நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு 7-8 பேர் சேர்ந்து கிளம்பி அவள் வேலை பார்க்குற ஆபீஸுக்கு போயிட்டோம். ஆபீஸில் போய் என்ன செஞ்சீங்க? ஆபீஸில் போய் சும்மாவா கிடந்தோம், ஆளுக்கு ஒரு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம். நீ இங்கே போ, நீ இங்கே போன்னு போய் கம்ப்யூட்டரில் பூரா தண்ணியை ஊற்றி விட்டு, ஆபீஸுக்குள்ளே பூரா எலியை பிடிச்சி விட்டு, அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் பண்ணி அந்த ஆபீஸையே நாசம் பண்ணிட்டோம். கடைசியாக மேனேஜர் ரூமுக்கு போனோம். போய் அவனை கீழே போட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை போட்டு பாடா படுத்தி மேலே ஏறி நங்கு நங்குன்னு மிதின்னு மிதித்து அவனை ஒரு வழி பண்ணிட்டோம். ஐயையோ, பிறகு? சில்பா வந்து அந்த மேனேஜருக்கு பிஏவாக இருந்தா, 1,00,000 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தா. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லிட்டோம், நாங்கள் எல்லாரும் சில்பாக்கு அக்கா தங்கச்சி, இந்த ஆபீஸை நீ சில்பா பேரில் எழுதி கொடுத்துரு, இல்லைன்னா உன்னையே கொன்றுவோம் அப்படி இப்படின்னு நாங்கள் மிரட்டினோமா. அந்த மேனேஜருக்கு கோவம் வந்துட்டு சில்பா தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினச்சி அவளை வேலையை விட்டு தூக்கிட்டான். ஐயையோ, பிறகு என்னாச்சு? பிறகு என்ன ஆகணும், அந்த பிள்ளை வேலை இல்லாமல் வீடு இல்லாமல் தெரு தெருவா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு நம்ம ஊரில் தான் தெரிஞ்சுது. தலைவர் தான் ஏதோ பாவப்பட்டு ஒரு வீடு கொடுத்துருந்தாரு, வாடகைக்கு தான் அந்த வீட்டில் இருந்தது. அந்த வீட்டுக்கு வாடகை கூட அந்த பிள்ளையால கொடுக்க முடியல. வேலை வேலை வேலைன்னு தெரு தெருவா தேடி அலைஞ்சுது. நாங்கள் அப்பவும் சும்மா இருந்தோமா, அந்த பிள்ளையை கொண்டு போய் வேலை வாங்கி தரோன்னு சொல்லி நம்ம ஊரில் ஒரு பிஐ பங்களா இருக்குது, அந்த பங்களாக்குள்ளே கொண்டு ராத்திரி விட்டுட்டு வந்துட்டோம். அட கடவுளே! அந்த பிள்ளை அங்கே போய் ராத்திரி பூரம் கிடந்து கஷ்டப்பட்டு பாடா பட்டுட்டு வந்துச்சு. வேலை வேலைன்னு அங்கேயும் போய் கேட்டிருக்கு. பாவம், எதுவும் பிஐ ஒன்றும் செய்யாமல் விட்டுச்சே, அது வரைக்கும் சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பிள்ளை பிஐ பிடிச்சி மாலாக்கா வீட்டில் போய் கிடந்து அது இதுன்னு பாவம் அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு. அதனால தான் நாங்கள் அந்த பிள்ளைய கூட சேர்த்துக்கிட்டோம். அப்படியாம்மா, இதெல்லாம் நடந்துச்சாக்கும்? ஆமத்தே, அந்த பிள்ளை இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு. அதனால தான் தலைவர் அவர் வீட்டில் ஒரு வேலை கொடுத்தாரு, ஏதோ அசிஸ்டண்ட் மாதிரி இருமான்னாரு. அந்த வேலையும் சரிப்பட்டு வரல. அதுக்கு பிறகு தான் ரேஷன் கடையில் வேலை காலியாக இருக்குன்னு அந்த பிள்ளையை தூக்கி அதில் போட்டார். அதுவும் டெம்பரவரி வேலை தான். இப்போ தான் கல்யாணத்துக்கு பரிசுன்னு சொல்லிட்டு அந்த வேலையை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ பெர்மனெண்ட் ஆயிட்டா. ஐயோ பாவமே, அந்த பிள்ளை இவ்வளவா கஷ்டப்பட்டுச்சு? ஆமத்தே, இது காணாதுன்னு அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு புருஷங்காரன் இருந்தான். அந்த புருஷங்காரன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குண்டோதரன், சரியான குண்டோதரன் தே. சோத்து மூட்டை. ஒரு நேரத்துக்கு 40 தோசை சாப்பிடுவான் தே. 2 வாளி நிறைய சாம்பார் கேட்பான். இந்த பிள்ளையும் காலையிலையும் சாயந்தரமும் மத்தியானமும் சலிக்காம செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவனும் தின்னு 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 காணாதுன்னு ரேஷன் கடையில் போய் அரிசி மூட்டையை களவாண்டு திங்க, கோதுமையை களவாண்டு திங்க, சீனி அள்ளி திங்க, இப்படியே அந்த பிள்ளையை போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருந்தான். 40 தோசையும் திம்பான், ஒரு மூட்டை கோதுமையும் திம்பான். இந்த மாதிரி எவனாவது திம்பானா? ஐயையோ, நீ சொல்றத பார்த்தா அந்த பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் போலயே. அவனை வீட்டை விட்டு விரட்டி விட்டாலும் எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்துடுதான். கரெக்டாக வந்து சில்பா சோறு சில்பா சோறு சில்பா சோறுன்னு அந்த பிள்ளையை போட்டு பாடா படுத்துதான். அதனால தான் போன வருஷம் ஊட்டிக்கு டூர் போயிருக்கும் போது கொண்டு அவனை விட்டுட்டு வந்துட்டோம். ஊட்டிலேயே விட்டு வந்தீங்க? ஆமத்தே, ஊட்டியில் விட்டுட்டு வந்தாச்சு. அப்பவும் எப்படியோ வழியெல்லாம் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டான். பிறகு அடிச்சு தான் விரட்டி இருக்கு. விரட்டி அந்த பிள்ளை மோரப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கு. ஏம்மா, கேட்கவே ரொம்ப கொடுமையா இருக்குமா. இதுக்கிடையில அந்த மது பிள்ளை அவங்க வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டு அந்த ஆள் அந்த பிள்ளையை அடிச்சு கொடுமைப்படுத்துதான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்துட்டு அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு தங்கச்சியாக வச்சு பார்த்து அவளுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவங்களுக்கு ஒரு வீட்டை பார்த்து வச்சு இதெல்லாம் செஞ்சுருக்காத்தே. அந்த சில்ப பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. அவளுக்கு நம்ம என்ன செய்யணும், நீங்களே சொல்லுங்க. அந்த பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கும் எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு காரணம் தானே. அப்போ நீங்கள் தான் ஏதாட்டும் ஒன்று நல்லதாக செஞ்சுருக்கணும். இதுவும் காணாதுன்னு அவங்க மாமியார் வேற அந்த பிள்ளைய ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஒன்றும் இல்லாத வீட்டில இருந்து வாரா, அனாதை பிள்ளை, இவளை போய் கெட்டுதானே இந்த பையன், அப்படி இப்படின்னு சொல்லி அவளை ரொம்ப மோசமாக பேசியிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சுது. மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுதே. அதனால தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஏதாட்டும் ஒன்று செஞ்சிடணுங்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் கடன் வாங்கி செஞ்சோம் தே. நானும் மாலாக்காவும் சேர்ந்து ஒரு வண்டி வாங்கி கொடுத்தோம். அப்படியாம்மா, அதனால தான் நீ வண்டி வாங்கி கொடுத்தியா? எனக்கு இந்த அலமையில் வந்து சொன்னாலா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு. நம்மகிட்ட சொல்லாமல் செஞ்சிருக்காளேன்னு நினச்சேன்.
உங்ககிட்ட நான் ஏன் மறைக்க போகிறேன்? நீங்கள் எதுவும் மொய் செஞ்சியா என்னன்னு ஒன்றும் கேட்கல. சரி, ராமு வந்த பிறகு உங்கள் 2 பேர்ட்டையும் சேர்த்து வச்சு சொல்லிக்கிடுவோமேன்னு பார்த்தேன். நான் செஞ்சது சொன்ன ராமும் ஒன்றும் சொல்ல மாட்டாருத்தே. ஆமாம்மா, நீ செஞ்சது கரெக்டு தான். நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன் உன்னையே. லட்சுமி அக்காவும் இளிச்சக்காவும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பவுனுக்கு ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு முருகேசன் தாத்தாவும் பட்டம்மா பாட்டியும் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் வசதியானவங்க தான், அதனால அவங்க ஒரு பவுனுக்கு ஒரு மோதிரம் வாங்கி போட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம செல்வி அக்காவும் ராதாக்காவும் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் ஆளுக்கு 5000 ரூபா மொய் எழுதிட்டாங்க. பரவாயில்லம்மா, அந்த பிள்ளைக்கு நீங்கள் செஞ்சது தப்பு கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் தே. நீங்கள் எது திட்டுவீங்களோன்னு நினச்சி பயந்துக்கிட்டே இருந்தேன். நல்லது செஞ்சால் நான் திட்ட மாட்டேம்மா. நீ நல்லவளா இரு, அதே போதும். இந்த அலமேலு பேச்சை கேட்காதீங்கன்னு உங்கள்கிட்ட சொன்னோம்ல, நீங்கள் ஏன் கேட்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சும் மசால் தோசை உளுந்த வடையெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. மேலே பாருங்க, சீஸ் மாதிரி கிடக்கு. சீஸ் தானே அது? ஆமாம்மா, சீஸ் நிறைய போட்டிருக்கேன்னு சொன்னா. நீங்கள் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்தாங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சேர்க்காதீங்க. அங்கே பாருங்க, சீஸை போட்டு கொடுத்து உங்களை கொல்ல பார்க்காங்க. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? இதை வந்து சொல்லிட்டு போகிறதுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம 2 பேருக்கு சண்டை இழுத்து விட. இந்த தோசையை கொண்டு யாருக்காவது கொடுத்துருமா, நம்மளுக்கு வேண்டாம். இன்னும் அவள் எது கொண்டு வந்தாலும் நான் திங்க மாட்டேன். சரி, இந்த தோசையை கொண்டு குப்பை தொட்டியில் போட முடியாது. நான் நாய்க்கு போட்டுருதேன். நம்மளுக்கு இந்த தோசை வேண்டாம். நாய்க்கு போட்டுட்டு நான் போய் சமையல் பண்ணுதேன். நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஆட்டும்மா, நாய்க்கு போடு. இந்த அலமேலுக்கு ஒரு பாயசத்தை போடணும். நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சண்டை இழுத்து விடுறதுக்கே குறியா நிக்கி. தலைவர்கிட்ட போய் போட்டு கொடுத்துட வேண்டியதான். வந்துட்டாங்க, எல்லாரும் உள்ள விளையாட வந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் மொட்டை மாடியில் வந்து கடை விரிச்சிட்டாங்களே. இப்போ என்ன செய்யன்னு ஒன்றுமே புரிய மாட்டேக்கே. கடவுளே, ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த மேட்சை பார்த்து முடிச்சுட்டு போயிடணும். டாஸ் தான் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு, அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக போயிட்டு. எந்த பேட்டிங் எடுத்தா என்ன, எப்படினாலும் ஜெயிச்சிருவாங்க. மேட்ச் மட்டும்தான் நம்ம தோப்போம். அதுக்கு பிறகு வரிசையாக அடிச்சு நொறுக்கிடுவோம்ல. மேட்சா 3 மேட்ச் தோத்துட்டீங்க. இன்னைக்கு பாருமா, நாங்க எப்படி ஜெயிச்சு காட்டுதோன்னு பாரு. ஐயோ, வைடு போற பாலை எதுக்கு போய் இவன் அடிக்கான்? பார்த்து விளையாடு தம்பி, பொறுமையா விளையாடு. அவுட் ஆயிராத. நீ தான் டீம் மானத்தையே காப்பாத்தணும். அப்படித்தான் 6 அடிச்சு தூக்குங்க. அப்படி போடு. அடுத்த பாலும் 6. ஹேட்ரிக் 3வது பால் 6. கூட்டத்தை பாத்தீங்களா லட்சுமி அக்கா? எவ்வளவு கூட்டம் கிடக்கு பாருங்க. ஆமாடி, கூட்டமா இருக்கு. நம்மளும் போய் மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தோம். இந்த மனுஷன் கூட்டு போக மாட்டேன்ட்டாரே. சரி, அவரும் என்ன செய்வாரு? அவருக்கு வாத்தியார் வேலை கொடுத்துட்டாங்க. அதனால போய் பாடம் நடத்திட்டு வருவார். அதுக்கு பிறகு இன்னொரு நாளைக்கு வேணா கேட்டு பார்ப்போம். ஐயோ கடவுளையே காப்பாத்துங்க. அவர் வண்டவாளம் தெரிஞ்சிடக்கூடாது. 4 இது நிச்சயமா 4க்கு தான் போகும். 6 மாதிரி இருக்கு. 6 சிஎஸ்கே. சேகரங்கள் அங்க என்ன செய்தாரு? என்னது சேகரங்களா? அட ஆமா, அந்த மனுஷன் தான். கூட மாலா மாப்பிளையும் நெட்டச்சி மாப்பிளையும் இருக்காங்களே. லட்சுமி அக்கா, பாடம் நடத்த போயிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. உங்க வீட்டுக்காரர் நல்லா பாடம் நடத்துதாரே. செல்வி, நான் சொன்னமில்ல, நீ நம்பினியா? ஆமா ராதா, நீ நேத்தே சொன்னியே 3 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. அதனால எங்கேயோ ஒன்னாத்தான் போயிருப்பாங்கன்னு சொன்னேன். எனக்கெல்லாம் உடனே தோணிரும். எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த மனுஷன் என்ன ஏமாத்திட்டு மேட்ச் பார்க்க போவாரு. வேலூருக்கு போறேன், ஆபீஸ் திறந்திருக்காங்க, பாடம் நடத்த போறேன்னு சொன்னாரு. நானும் அப்படியே நம்பிட்டேனே. எங்க வீட்டுக்கார பாருங்க, பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு நிக்காரு. அவர் என்கிட்ட வேலைக்கு போறேன், மதுரைக்கு போறேன்னாரு. பொய் எப்படி சொல்லியிருக்கானுங்க பாருங்க. நெட்டச்சி, உங்க வீட்டுக்கார பெங்களூருக்கு போறேன்னு சொன்னாரே, அவர் இங்க பாத்தியா? இங்க நிக்காரு. உன்கிட்ட அவர் போய் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. என்னக்கா செய்ய? வரட்டும் கேப்போம். என்னக்கா செய்யுங்க? உனக்கு கோவம் வரலையா? கோவம் வரத்தான் செய்யுது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? போனது போயிட்டாங்க, வந்த பிறகு தானே கேட்க முடியும். எனக்கெல்லாம் இந்த முகர கட்டைகளை பார்க்க பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன். லட்சுமி நில்லு. ஐயோ லட்சுமி அக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களே. இவனுங்க 3 பேர் இப்படி தான் போஸ் கொடுக்கணுமா? அங்கிட்டு போய் உட்கார வேண்டியது தானே. எத்தை பாத்தீங்களா? உங்க பிள்ளை செஞ்சு வச்சிருக்கிற வேலையை பாருங்க. மதுரைக்கு போறேன் நம்மகிட்ட 100 தடவை சொன்னாருல்ல. மெட்ராஸுக்கு போயிருக்காரு பாருங்க. ஆமாட்டி, வரட்டும், அவனை தோலை உரிச்சிருதேன். சரி, ஏதோ ஒரு தடவை ஆசைப்பட்டு போயிட்டாங்க, விட்டுருங்களேன், சண்டை போடாதீங்க. அது எப்படிக்கா? உண்மையை சொல்லிட்டு போக வேண்டாமா? அதானே, எங்க வீட்டுக்கார் மாதிரி உண்மையை சொல்லிட்டு போயிருந்தா நான் பேசாம இருந்திருக்க போறோம். நெட்டச்சி, அப்போ உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, சாரி, அவர் சொல்லிட்டு தான் போனாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டே சொல்லாம இருந்திருக்கேன்னு. ஐயோ நெட்டச்சி, உனக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லாம இருந்தியா?
நீங்கள் வேற சண்டையில் தூடாதீங்கம்மா. தெரிஞ்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கணும்னு எனக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரு காலில் உலாத குறையா கெஞ்சி கேட்டாரு, சொல்லிடாதன்னாரு. பிற லட்சுமி அக்காவும் மாலாக்காவும் வீட்டில் சண்டை போடுவாங்க, சொல்லிடாதன்னாங்க. அதனால நான் சொல்லாமல் இருந்தேன். என்ன இருந்தாலும் நம்ம எப்படி பழகியிருக்கோம், நீ என்கிட்ட சொல்லாம விட்டது தப்பு தானே. சாரி மாலாக்கா, மன்னிச்சிருங்க. இனிமே என்கிட்ட பேசவே பேசாத. நெட்டச்சி கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும். நான் போய் மாலாக்காட்ட பேசி புரிய வைக்கேன். இல்லட்டி சிம்ரன், நான் செஞ்சது தப்பு தானே. நான் மாலாக்காட்டையும் லட்சுமி அக்காட்டையும் உண்மையை சொல்லியிருக்கணும். மாலாவாவது பரவாயில்ல, வீட்டுக்காரு வேலைக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தா. இந்த லட்சுமி அக்கா தான், எங்க வீட்டுக்காரு வாத்தியார் வேலைக்கு போயிருக்காரு, பாடம் நடத்த போயிருக்காரு, இவருக்கு தான் எல்லாம் தெரியும், அதனாலதான் கூப்பிட்டுருக்காங்க அப்படி இப்படின்னாங்க. லட்சுமி அக்கா தான் உன் மேல கோவத்துல இருப்பாங்கன்னு நினைக்கேன். எட்டி சும்மா இருங்கட்டி, அவளே அழுதுகிட்டு இருக்கா. நீங்கள் வேற சண்டையில் தூடாதீங்க. பேசாமல் வீட்டை பார்த்து போங்க. மேட்ச் பார்த்ததெல்லாம் போதும், எல்லாம் கிளம்புங்க. நெட்டச்சி நீ அழாத, அமைதியாக இரு. மாலாட்ட நான் பேசிக்கிடுதேன், சரியா? உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது. நான் மாலாட்ட பேசிக்கிடுதேன், அவள் உன் மேலே கோவப்பட மாட்டா. அத்தை பாட்டி, நான் வேணுக்குன்னே செய்யலை. எனக்கு புரியுது டி, நீ அழாத, நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லுதம்ல. ஆமா ஆமா, அவங்க 3 பேர் செஞ்ச தப்புக்கு நீ என்ன செய்வ? உன் புருஷங்காரன் உன்னையும் சொல்லாதன்னா நீ சொல்லாம தானே இருக்கணும். அதுக்கு பிறகு உன் மேல என்ன தப்பு இருக்கு நீ இப்ப அழுதுகிட்டு இருக்க? இருந்தாலும் மாலாக்காட்டையும் லட்சுமி அக்காட்டையும் நான் சொல்லாமல் இருந்திருக்க கூடாதுல்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதே, நீ அழாதேன்னு சொல்லுதம்ல. அழாமல் வீட்டுக்கு போ, மற்றதை நான் நாளைக்கு பார்த்துக்கிடுதேன். சரி அத்தை பாட்டி. கடைசியில மேட்ச் பார்க்க முடியாம போயிட்டு இங்க அவ குடும்பமே பிரிஞ்சிருமோன்னு பிரச்சனையில இருக்கா. உனக்கு மேட்ச் தான் பார்க்கணுமா? வீட்டுல போய் பாருங்க போங்க. சரி, இந்த மனுஷனை நான் எவ்வளவு நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டாரே. பாடம் நடத்த போறேன்னாரு, நானும் நம்பிட்டேன். எப்பா, இந்த மனுஷன் நம்மளை எப்படி ஏமாத்திருக்காரு. சாயந்தரம் 4:30 மணிக்கு ரயிலு, 5 மணிக்கு ரயிலு, நான் போகணுன்ட்டு அன்னைக்கு எப்படி ஓடினாரு. நானும் அவசரமாக காப்பியெல்லாம் போட்டு கொடுத்து போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டேன். கல்யாண வீட்டுக்கு கூட இருக்க மாட்டேன்ட்டு மனுஷன் ஓடினாரு. இதுக்கு தான் போயிருக்காரு. வரட்டும், அவர் வந்தாருன்னு அன்னைக்கு வீட்டுக்குள்ளே நான் சேர்க்க மாட்டேன். எனக்கு என்னமோ நெட்டச்சி மேலே சந்தேகமாக இருக்குது. அவளுக்கு முன்னாலே தெரியும்னு நினைக்கேன். அதனால தான் அவள் சாக்காகவே இல்லை. நானும் மாலாவும் மட்டும்தான் சாக்கானோ. அவள் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருந்தா. கேட்டால் போயிட்டு வரட்டும், என்னன்னு கேட்டுக்கிடுவோம். கோவம் வருது அப்படி இப்படிங்க. லட்சுமி அக்கா, நீ எதுக்கு வந்த? நீங்க கூட சேர்ந்தானே என்னை ஏமாத்திருக்க. நான் உங்களை ஏமாத்தலக்கா, என்னைய மன்னிச்சிருங்கன்னு கேட்க தான் வந்தேன். மன்னிக்கணுமா? நான் எதுக்கு உன்னைய மன்னிக்கணும்? நான் உன்னை தங்கச்சி மாதிரி நினைச்சேன். ஆனா நீ என்கிட்ட உண்மையை சொல்லவே இல்லைல்ல. உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அவர் என்கிட்ட சொல்லவே இல்லைக்கா. அவர் பாட்டுக்கு துணி எடுத்து வச்சுட்டு கிளம்பிக்கிட்டு இருந்தாரு. ஆபீஸ் மீட்டிங்க்கு பெங்களூருக்கு போறேன்னு என்கிட்ட சொன்னாருக்கா. நான் தான் சந்தேகப்பட்டு மேட்சுக்கு போறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு பிறகுதான் ஒத்துக்கிட்டாரு. கேட்டிருக்கல, அப்ப நான் எத்தனை தடவை சொன்னேன் எங்க வீட்டுக்காரர் பாடம் நடத்த போயிருக்காருன்னு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. உங்க வீட்டுக்காரர் பாடம் நடத்த போல, மேட்ச் பார்க்க போயிருக்காரு மனசேன்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லணும்னு எனக்கு வாய் வந்துச்சுக்கா. ஆனால் ராமு என்கிட்ட கெஞ்சி கேட்டாருக்கா, தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாத. சேகரனும் அலெக்சனும் பிற வருத்தப்படுவாங்க, குடும்பத்துக்குள்ளே சண்டையாயிரும், நீ சண்டை இழுத்து விட்டுறாத அப்படி இப்படின்னு என்கிட்ட கெஞ்சி கேட்டாருக்கா. அதனால தான் சண்டை வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆமாக்கா, நான் சொல்லியிருக்கணும். தப்பு என் மேலே தான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அதுக்குன்னு என்கிட்ட பேசாமல் இப்படி கோச்சிக்கிட்டுலாம் இருக்காதீங்கக்கா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் கரெக்டு தான். உன் மேலே கோச்சிக்கிட்டு இருந்து என்ன செய்ய? நீ உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறது தானே கேட்க முடியும். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னதை நான் அப்படியே கேட்டேன். அந்த மனுஷன் என்ன ஏமாற்றிட்டு போயிருக்காரு. பிறகு நீ மட்டும் என்ன செய்வ? சாரிக்கா, இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் சொல்லாம விட்டது என் தப்பு தான். என்னையே மன்னிச்சிருங்க. ஐயோ அழாதட்டி, நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? அழாத, நான் தப்பாக நினைக்கல. விட்டுரு, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுரு. அவர் வரட்டும், நான் பார்த்துக்கிடுதேன். இல்லைக்கா, இருந்தாலும் நான் இப்படிலாம் செஞ்சிருக்க கூடாது. லூஸ் மாதிரி அழாதட்டி. அவங்க 3 பேர் சேர்ந்து போனதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? போகணும்னு முடிவு பண்ணி டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கு பிறகு போகாமல் எப்படி இருப்பாங்க? நம்ம சொன்னால் மட்டும் கேட்டிருக்க போகிறாங்களாக்கும். உங்கள் வீட்டுக்காரர் ஏதோ ஒத்துக்கிட்டாரு. அப்படி இல்லைன்னா அவரும் சேர்ந்து ஒன்றையும் போய் தானே சொல்லிட்டு போயிருப்பாரு. வரட்டும், நம்ம பார்த்துக்கிடுவோன்னே. சரிக்கா. எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் வரட்டும், வாசலில் காலை வைக்கட்டும். வாங்கி ஒரே மிதி தான். இங்கேருந்து மிதிக்கிற மிதியில் அடுத்த ரயிலுக்குள்ளே போய் உளுந்து மெட்ராஸுக்கு போயிடுவார். அடுத்த மேட்சையும் பார்த்துட்டு அதுக்கு பிறகு வரட்டும்.